வெல்கம் டு ஆல். 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சான்றோர் சித்திரம் அப்படின்ற பகுதியில் மூணாவதாக யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி.வை. தாமோதரனார் அவரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1832 பிறந்து 1901 இருந்திருக்காரு. 1832 1901. இந்த தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்ற அழைக்கப்படுற இந்த சி.வை. தாமோதரனார் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் அப்படின்னு ஒரு பகுதியில் தான் பிறந்திருக்காரு. இவர் தமிழகத்திற்கு வருகை புரிந்து தன்னோட 20 வயதிலேயே குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கம் அப்படின்ற ஒரு நூலுக்கு உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1868ஆம் ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரம், தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சொல்லதிகார சேனாவரையர் உரையையும் பின்னர் கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீர சோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார். தொல்காப்பிய சொல்லதிகார சேனாவரையர் அப்படின்றவருடைய உரையையும் அதுக்கப்புறமா கலித்தொகையும் இறையனார் அகப்பொருள் வீர சோழியத்தையும் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. அதோடு இல்லாமல் கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார். இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம், 6ஆம் வாசக புத்தகம் அப்படின்ற பள்ளி பாட நூல்களையும் எழுதியிருக்காரு. 6ஆம் வாசக புத்தகம். இவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் நடத்திய தினவர்த்தமானி அப்படின்ற ஒரு இதழுக்கு ஆசிரியராக்கியிருக்காரு சி.வை. தாமோதரனார் அவர்களை. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் பலருக்கும் இவர் தமிழ் கற்று கொடுத்திருக்காரு. அரசாங்கத்தால் சென்னை மாநில கல்லூரியோட தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பிஎல் படித்து தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியது மட்டும் இல்லாமல் 1884 புதுக்கோட்டையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு. இருந்திருக்காரு. கும்பகோணத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்காரு, புதுக்கோட்டையில் நீதிபதியாக இருந்திருக்காரு. தாமோதரனார் எந்த பணியாற்றினாலும் தனது சொந்த பணியாக கருதி கடமையாற்றினார். இப்போ இவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சி.வை. தாமோதரனார், இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர், நீதிநெறி விளக்கத்திற்கு உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. 1868 தொல்காப்பிய சொல்லதிகாரம் சேனாவரையர் உரை எழுதியிருக்காரு. கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீர சோழியம் உள்ளிட்ட நூல்களை பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. இவருடைய நூல்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வாசக புத்தகம் அப்படின்ற பள்ளி நூல்களையும் எழுதியிருக்காரு. பெர்சிவல் பாதிரியார் இவரை தினவர்த்தமானி அப்படின்ற தன்னோட இதழுக்கு ஆசிரியராக்கியிருக்காரு. ஆங்கிலேயர்கள் பலருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்திருக்காரு. சென்னை மாநில கல்லூரியோட தமிழ் பண்டிதராக இருந்திருக்காரு. பிஎல்ல தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்காரு. புதுக்கோட்டையில் 1884 உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காரு. தேங்க்யூ.